அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா மணிகண்டன். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது வீடு, அதாவது லாப வீடாக வருகிறது. கும்பராசியின் அதிபதி சனி பகவான். கும்பராசி தான் சனி பகவானுடைய மூல திரிகோண வீடு. மூல திரிகோண வீட்டில் உங்கள் ராசிநாதன் தற்பொழுது வக்ர நிலையில் காணப்படுகிறார். அவர் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்ல, விரையாதிபதியும் கூட. தற்போது உள்ள சூழ்நிலையில் தங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனியில் தற்பொழுது ஜென்ம சனியாக அதனுடைய பலாபலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கஷ்டங்களா இப்போ நீங்க அனுபவிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க. அவ்வப்பொழுது உங்களுக்கு ஆறுதலா ஒரு சில நன்மைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் வழங்கிவிட முடியாது. நன்மைகளும் கஷ்டங்களும் கலந்து தான் வரும். அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்கள் நன்மையும் தீமையும் இரண்டையும் கலந்து தான் அனுபவிச்சுட்டு வராங்க. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது, அதில் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பது உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை தான். எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், பேசக்கூடிய வார்த்தைகளில், செல்லக்கூடிய பயணங்களில் எல்லாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லை நான் விலகி போகிறேன், எனக்கான ஷேரை கொடுத்துருங்க, என்னால் இந்த பிஸ்னஸை வச்சுட்டு என்னால் மல்லு கட்ட முடியாது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களோட ஷேர் கேட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஷேர் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எங்கே போய் காசு கேட்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. நாம் நம்பி ஆரம்பித்த நம்மளுடைய நண்பர்களே, கூட்டாளிகளே, நான் விலகி போகிறேன், என்னுடைய பங்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாமே ஒரு பிரச்சனை தான். நம்ம பிரச்சனைனா வெளியிலேருந்து வர்றதெல்லாம் கிடையாது, உள்ளே இருந்தே ஒரு நம்ம கூடவே இருப்பாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க, திடீர்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு அலுவலகத்தில் உத்தியோகம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்கின்ற உத்தியோகத்தில் கவனம் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் இதுவரையில் நீங்கள் பல வருஷமாக, ஒரு 10 வருஷமாக ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும், பல பேர்கிட்ட பாராட்ட பெற்று புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும், தற்பொழுது அதில் ஒரு சில தவறுகள் செஞ்சு மேல் அதிகாரிகளிடம் ஏச்சு பேச்சு வாங்குற மாதிரி எல்லாம் சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதை உங்களால் தாங்க முடியாமல் அதை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுரும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு கோபம் வந்திருக்காது. இப்போ என்னன்னா மேல் அதிகாரிகளிடமே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த கோபம் வரக்கூடிய அளவுக்கு ஆகிடும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. எனவே அவருக்கு கிட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம என்னதான் ஒரு சில தவறுகள் செஞ்சாலும் அதை நம்ம சகிச்சுக்கிட்டு அடுத்த முறை செய்யாத அளவுக்கு நமக்கு நாமே ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். எதிர்த்து பேசினோம்னா அதனுடைய விபரீதம் வேற மாதிரி கொண்டு போய் விட்டுடும். தற்பொழுது இருக்கக்கூடிய கிரகநிலை அந்த மாதிரி. இது உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. உங்களுடைய தனஸ்தானாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்திலே ரிஷபத்திலே காணப்படுகிறார். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அவரும் குருவுடன் சேர்ந்து இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது நன்மைதான். குரு மங்கள யோகம் என்று சொல்வார்கள். 2ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி இணைவது என்பது, 2-10 இணைவது என்பது உங்கள் தொழிலில் அபார வளர்ச்சியையும் தன லாபத்தையும் தன பிராப்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு. எனவே புதிதாக தொழில் செய்யணும், நீங்கள் ஆரம்பிக்கணும், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இருந்தாலும் தங்களுடைய ராசிநாதன் வக்ர நிலையில் காணப்படுவது தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் 6ஆம் இடத்திலே கடகராசியிலே சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு குழந்தைகளை முன்னிட்டு செலவுகள் ஏற்படலாம், குழந்தைகளை முன்னிட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனை வேற, நம்ம பசங்க கொண்டு வந்து இழுத்து கொண்டு வருகிற பிரச்சனைகளை வேற நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்படின்ற ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். குழந்தைகளை முன்னிட்டு செலவுகள் நிச்சயம் ஏற்படும். சுப செலவுகள் தான் ஏற்படும். ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் இடத்திலே பார்வையிடுகிறார். சொல்லப்போனால் சனி பகவான் விரையாதிபதியும் கூட. அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு இயற்கையாகவே விரயத்தை ஏற்படுத்திவிடும். சும்மாவே நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய செலவு செய்வீங்க, குடும்பத்தை முன்னிட்டு செலவு செய்வீங்க, உங்களுக்காகவே நிறைய செலவு செய்வீங்க. குடும்பத்துக்கு 10,000 செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே நீங்கள் 10,000 செலவு செய்யக்கூடிய ஆள் இந்த கும்பராசி அன்பர்கள்.
ஆனால் இப்போ பார்த்து பார்த்து செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு பகவான் 12ஆம் இடத்திலே பார்வையிடுவதால் சுப செலவுகள் நிச்சயம் ஏற்படும். அதே போல 10ஆம் இடத்துல குருவுடைய பார்வை பதியுது. உங்கள் தொழிலில் பிரச்சனைகள் வரும் என்றாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் முன்னிட்டு அதை தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்து தங்களுடைய ராசியையும் ராசி அதிபதியும் பார்வையிடுகிறார். பாக்கியாதிபதி ஸ்திர ராசிக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு பாதகம் செய்வதில்லை. அவர் 7ஆம் பார்வையாக தங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் பார்வையிடுவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரக இணைவுதான். உங்களுக்கு நன்மை என்று பார்த்தால் செவ்வாய் குரு இவர்களுடைய இணைவு உங்களுக்கு யோகத்தை தருகிறது. சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து 7வது பார்வையாக சனி பகவானையும் ராசியையும் பார்ப்பது உங்களுக்கு யோகத்தை தருகிறது. திருமணம் ஆகாமல் இருந்த, திருமணம் தள்ளி கொண்டு தடைபட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைப்பதற்கான காலகட்டம் ஏற்படும். நின்று போன கல்யாணம் கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2இல் ராகு இருக்கிறார். 2இல் ராகு வந்து குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களையும் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும், 8இல் கேது அமர்ந்து கொண்டு அவராலும் சில குழப்பங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கேதுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா 5ஆம் பார்வையாக குரு பகவான் வந்து பார்வையிடுறார். அதனால் அவரால் ஏற்படக்கூடிய ஒரு சில உபாதைகள்லாம் நீங்கிடும். இப்போ 2இல் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தில் எப்படி ரிஷபத்திற்கு 11ஆம் வீடு மீனம், அந்த குரு அமர்ந்த ஸ்தானத்திற்கு 11ஆம் ஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு நன்மையான ஒரு விஷயம்தான். ராகுவினால் ஒரு சில ஏற்றங்கள் நிச்சயம் உண்டு. எனவே இந்த கும்பராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு அதிகமாகும், வேற ஒன்றும் இல்லை. இரவு பகலாக உழைப்பீர்கள், ஆனால் அதற்கான ஊதியத்தை குறைவாக பெறுவீர்கள் என்ற சூழ்நிலையில் தான் இப்பெல்லாம் இருந்து வந்தது. சற்று இப்போ அது கொஞ்சம் வித்தியாசப்படும் குருவினுடைய பார்வையாலும் சுக்கிரனுடைய பார்வையாலும். எனவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு பகலாக உழைப்பீங்க, ஊதியம் கம்மியாக இருக்கும். 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் ஒரே ஆள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். என்னடா நம்ம இவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், நம்ம இவ்வளோ சம்பளம் தான் வாங்குகிறோம், அவன் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்கிறான் ஆனால் அதிக சம்பளம் வாங்குறான், நம்ம நிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆலயம் சென்று வருவீர்கள். ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சல், உடலில் ஒரு சில உபாதைகள் அவ்வப்பொழுது வந்து வந்து போகும். இதை நீங்கள் சரி செய்யணும், எனக்கு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தனிமையில் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சிலர் குடும்பத்துடனோ ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள். நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது அவசியம். குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து வந்தீர்களானால் முறையாக, எப்பேற்பட்ட சங்கடமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க இந்த குலதெய்வம். குலதெய்வத்துக்கு மீறி தான் நம்ம மேலே ஒரு கை வைக்கணும்னாலும், நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கணும்னாலும் அவங்க அனுமதி பெற்று தான் நம்ம கிட்ட அது வரணுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட வந்துடாது. ஏன்னா நம்மளை காக்கும் தெய்வங்களை எல்லாம் கடந்து தான் அந்த வினைகள் நம்மளை வந்து சேரும். ஆனால் நாமளே அந்த குலதெய்வத்தையோ நம்ம இஷ்ட தெய்வத்தையோ வணங்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருந்தோம்னா அதுங்களோட அனுமதியே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கவனம் வேறு எங்கேயோ இருக்கும், உங்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடும். இந்த கர்ம வினைகள் எந்த வினையாக இருந்தாலும் நாம் கரெக்டாக இருந்தோம்னா, இறைவனை வணங்கியிருந்தோம்னா, நம்ம குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய முறைகளை கரெக்டாக செஞ்சுருந்தோம்னா, குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் நம்மளை எந்த விஷயமா இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நமக்கு நடக்கும். எனவே குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க, பண்ணுங்க. மாணவ மாணவிகளுக்கு சற்று கவனம் தேவை. நல்லா படிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். எதுலேயும் கவனம் வேற எங்கேயும் சிதறி போகாமல் கவனமோட படித்து நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். மாணவ மாணவிகள் ஹயகிரீவரை வணங்கி வர வேண்டும். அவருடைய திவ்ய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவ உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை குழந்தைகள் அனுதினமும் சொல்லி வந்தால் அவர்களுடைய படிப்பறிவு என்பது மேம்படும். அதே போல இந்த கும்பராசி அன்பர்கள் பெருமாளை வணங்கி வருவது ஒரு உத்தமமான செயல், அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிகோலாக அமையும். எனவே இந்த கும்பராசி அன்பர்கள் பரிகாரமாக ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டு, கருட பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி
நீங்கள் மென்மேலும் சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜாமணிகண்டன். நன்றி, வணக்கம்.